படாத பாடு பட்டதுக்கப்புறம் வாழ்க்கை இப்போதான் ஏதோ கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் மனசுல நிம்மதியே இல்லை அப்படின்னு புலம்பக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரங்க அனுதினமும் கடந்து வர்றாங்க. உண்மையிலே அவங்கவங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப சில நல்ல விஷயங்களை எல்லா விருச்சிக ராசிக்காரங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு தான் வர்றாங்க. ஆனாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை என்னன்னா, எதுலேயும் திருப்தியே இல்லை. நான் நினச்ச மாதிரி இருக்க மாட்டேங்குது. நல்லது தான் நடக்குது, ஆனால் நான் நினச்ச மாதிரி அப்படி இல்லையே, நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கிறது இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லாமல் சொல்லி புழுங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் எப்படி இருப்பாங்க? வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2026 ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசிக்கான பலன்கள். ஜூலை மாத கிரக அமைப்புகளை பார்க்கும்போது ரொம்ப மந்தமான நிலைகளில் தான் காணப்படுது. அதாவது இப்போது மனுஷங்க எல்லாருமே ரொம்ப சலிப்படையக்கூடிய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ கிரகங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப சலிப்படையக்கூடிய நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் ஜூலை மாதத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் இருக்காது, ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறதுக்கும் எதுவும் இருக்காது. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளாக தான் இருக்கும். அப்புறம் இந்த மாதம் பொதுவான அமைப்புகளை பார்க்கும் பொழுது அரசாங்கம் அரசியல் தொடர்புடைய விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகள் மாறி வரும். ஒரு நல்ல மாற்றங்களை அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பார்க்க முடியும். அதற்கான ஆரம்ப காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் இந்த ஃபினான்சியல் சார்ந்த விஷயங்களையும் பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்கள் மாறி வரும். அதாவது உலகிய நிதிநிலை சார்ந்த விஷயங்கள் கூட ஒரு நல்ல நிலையை நோக்கி மாற ஆரம்பிக்கும். ஆல்ரெடி உலகளாவிய வகையில் நிறைய பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. இதெல்லாம் மாற்றுறதுக்கான ஏதாவது புதிய விஷயங்களை கொண்டு வருவாங்க. அதனால் பொதுவான வகையில் இந்த அரசு மற்றும் அரசியல் சார்ந்த மற்றும் நிதிநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்களை நோக்கி இந்த மாதம் ஆரம்பிக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாமே வழக்கமான அமைப்புகள் தான். பருவநிலை மாற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காற்றின் தன்மை மற்றும் நீரின் தன்மையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். அதே நேரம் நிலம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். சில இடங்களில் இந்த நிலநடுக்கம் ஏற்படுறது, நிலச்சரிவுகள் ஏற்படுறது, அல்லது இந்த நிலம் சார்ந்த வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வருவது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதம் பார்க்கலாம். அதனால் இந்த பூமி நிலம் தொடர்புடைய எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் கவனமாகவே செயல்படணும். அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே இந்த உடல்நலம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் பலவீனமாகவே காணப்படும். அதனால் ஏதாவது நோய் தொற்றுகள் மாதிரியான சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆகாது, பட் இருந்தாலும் அது தொந்தரவுகளாக இருக்கும். அதனால் இந்த ஹெல்த் இஷ்யூஸிலும் பொதுவாகவே மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மாதம் நல்லது. அப்புறம் இந்த ஆன்மீகம் மற்றும் அறிவியல் சார்ந்த துறைகள் இருப்பவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது எப்போவுமே ரொம்ப டீப்பாக யோசிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்புறம் விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து வருவாங்க. இதுக்கு முன்னாடி 6ஆம் இடத்துல செஞ்சிருக்கும் அந்த நிலையில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காரணம் இருக்கோ இல்லையோ தேவையில்லாத டென்ஷன், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் சும்மா இருந்தாலும் மற்றவங்க வம்பு இழுக்கக்கூடிய விஷயங்கள், மற்றவங்க செய்யக்கூடிய செயல்களுக்காக நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படின்னு ஏகப்பட்ட அலைச்சல் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஏதோ ஒரு காரியங்களுக்காக இங்கேயும் அங்கேயுமாக ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை, பிரயாண அலைச்சல்கள் அப்படின்னு நிறைய தொந்தரவுகளை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருக்கு உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க. ராசிக்கு உச்சம் பெற்ற குருவனுடைய பார்வை என்பதும் இருக்குது. தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் ஓரளவுக்கு அனுசரணையாகவே அமைஞ்சுக்கிட்டு இருக்குது.
விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் காரியத்தில் அலைச்சல் மற்றும் தடை தாமதங்கள் போன்ற விஷயங்களை பார்த்துங்க. நீங்கள் ஒரு விஷயம் பிளான் பண்ணுவீங்க, பிளான் பண்ண மாதிரியே எக்ஸிக்யூட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இந்த மாதத்தினுடைய முற்பகுதிகள் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கும். அதே சூழ்நிலைகள் தொடர்கிறது தான் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுவே மாதத்தின் பிற்பகுதிகளிலிருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வர ஆரம்பிப்பாங்க. ரொம்ப பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னாலும் ஓரளவுக்கு அந்த அலைச்சல் டென்ஷன் இல்லை அப்படின்னு நிம்மதி ஆகக்கூடிய வகையிலையாவது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. பொதுவாக விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான அமைப்புகளை தான் எல்லாமே செயல்பட்டு இருக்கு. ஆனால் பிரச்சனைகள் என்னென்னா பெரும்பாலான கான்ட்ரவர்சியான விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதாவது நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்கள் கூட இருக்கிறவங்களோ அல்லது உங்களுடைய தரப்பினரோ சும்மா இருக்க மாட்டாங்க, வம்பிழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்த பிளான் பண்ணி செய்யலாம் நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க தேவையில்லாத இம்சைகளையும் பிரச்சனையும் கலப்பிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கறதா இதை பார்க்கறதா அப்படின்னு யோசித்து குழம்ப வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், பொறுமையாக டீல் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க அப்படின்னா பதறிய காரியம் செதறி போகும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி இந்த வேலையும் செய்ய முடியாமல் அந்த வேலையும் செய்ய முடியாமல் அல்லாட வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் மற்றவங்களுடைய விஷயங்கள், காரியங்கள், மற்றவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வரும்பொழுது கொஞ்சம் நிதானமாகவே செயல்படுங்க. எதாக இருந்தாலும் சரி அப்புறம் பார்த்துக்கலாம், சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி கடந்து போக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்போது விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் அதுதான் பெரிய பிரச்சனை. வேலையை பார்க்குறதா, இவங்க தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பதில் சொல்கிறதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியும். வீட்லேயும் அதே நிலைமை தான், வேலைக்கு போனாலும் அதே நிலைமை தான், படிக்க போனாலும் அதே நிலைமை தான், எங்கே போனாலும் அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்குது. பெருசாக தொல்லைகள் இல்லை. என்ன குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அப்பப்போ போகும். முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுவீங்க, பட் பிளான் பண்ண மாதிரியே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது போகும் குடும்ப வாழ்க்கையில். ஆனாலும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். தள்ளி போனாலும் உங்களுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது சேரவே செய்யுது. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சில வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற நிலைகளை பார்த்து வந்தாலும் உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றத்தையும் கண்டிப்பாக கொண்டு சேர்க்கும். குடும்ப கௌரவம் அப்படிங்கிற மாதம் கொஞ்சம் நல்லபடியாகவே அமைஞ்சு வரும்னு சொல்லலாம். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பெற்றோர்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாக இருந்து போவீங்க. பெற்றோருடைய காரியங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பெற்றோருடைய தேவைகளை பூர்த்தி செய்துட்டு வருவீங்க. பெற்றோர்களும் உங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாக இருந்துட்டு வருவாங்க. உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோடவே எல்லா விஷயங்களும் ஒத்துழைப்போடு இருந்துட்டு வருவாங்க. ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாக செயல்படக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். அவங்களுக்கும் சில நேரங்களில் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது போகலாம். பெருசாக இருக்காது. எந்த இடத்துலையும் உங்களை நீங்களும் விட்டு கொடுக்க மாட்டீங்க, அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் சின்ன சின்ன மாற்று கருத்துக்களால் சில மனஸ்தாபங்கள் அப்படிங்கிற போகலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள், இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. வாழ்க்கை துணையும் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் அனுசரித்து வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனாலும் அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாமல் அவங்களே தவிப்பாங்க. ஸோ வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா இந்த மாதம் சொல்கிறது ஒன்றும் செய்கிறது ஒன்றுமாக இருக்கும். இதனால் நிறைய கருத்து வேற்றுமைகள், மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் போகும். அதனால் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள எரிரீதியில் என்ன ஒருத்தர மாதிரி சங்கடங்களை பெருசுபடுத்திக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருவருமே வாய் மூடி அனுசரித்து போய்கிட்டீங்கன்னா இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள இந்த பேச்சுகளில் தான் பிரச்சனையே வரும். ஸோ அதை கம்மி பண்ணிட்டாலே முக்கால்வாசி பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்குது. பட் இருந்தாலும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும். குழந்தைகள் முன்னேறி போயிட்டு இருப்பாங்க. குழந்தைகளுடைய நிலை கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்குது. ரொம்ப ஆக ஓகோன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் குழந்தைகளுக்கான முன்னேற்றம் அப்படிங்கிறது தடைபடக்கூடிய வகையில் இல்லை. ஸ்லோவாக போயிட்டு இருந்தாலும் படிப்படியாக பிக்கப் ஆகி போய்கிட்டு தான் இருக்காங்க. அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் குழந்தைகள் வகையில். ஆனாலும் அவங்களுக்கான முன்னேற்றமும் இருக்கிறதுனால அதை நல்ல விஷயமாகவே பார்க்கலாம். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ரெண்டுமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிக சிறப்பான வகையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. காதல் சார்ந்த விஷயங்கள் கூட சாதகமாகவே அமையும். அதனால் இந்த திருமணம், புத்திரபாக்கிய நிலைகள்லாம் ஒரு
எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லலாம். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. ஆனாலும் பெருசாக தொல்லைகள் அப்படிங்கிறது இல்லை. அதனால் அவங்களுடைய விஷயங்களை சமாளிச்சுக்கலாம். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். வழக்கமான அமைப்புகள் தான். கூட இருக்கிறவங்களோட சங்கடம் இல்லாமல் பார்த்துக்குங்க. மற்றபடி கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள மாணவர்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பட் அதே நேரம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்குது. தேவையில்லாத விரயம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 10 ரூபா செலவு செய்ய வேண்டிய விஷயத்தில் 20 ரூபா செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் என்பது ஏற்படலாம். அதனால் தொழில் வேலை உத்தியோகமாக கொஞ்சம் கணக்கு வழக்குகளோடு செயல்படுங்க. தேவை அறிஞ்சு செயல்படுங்க. அப்புறம் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்ச ஒன்று வாங்கி வைப்பீங்க. ஆனால் கடைசி வரைக்கும் யூஸ் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி தேவையில்லாத விரைய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகமாக ஏற்படலாம். அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் அளவான நிலைகளாக தான் செயல்படுது. கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் பண வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கைக்கு பலன் கொடுத்துட்டு தான் இருக்கும். அதனால் சமாளிப்புகளோடு இருந்துட்டு வருவீங்க. வெளியிடங்கள்லேருந்து எதிர்பார்த்த பொருள் உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கலாம். பொருளாதார நிலை அப்படிங்கிற இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் வழக்கமான அமைப்புகள் தான் எப்போ இருக்கக்கூடிய நிலையத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வருவீங்க. ஸோ ஓவராலாக இந்த மாதம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சாதகமான அமைப்புகள் தான் இருக்குது. ஆனாலும் மற்றவங்களோடு சேர்ந்து செயல்படக்கூடிய விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்து வர்றது நல்லது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.